ஆதிசங்கரர் நிறைய இடங்கள்ல பயணப்படும் போது இந்த மூடத்தனங்கள் நிறைந்த வழிபாட்டு முறையை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாத்திருக்காரு. சில இடங்கள்ல நரபலி எல்லாம் கொடுத்திருக்காங்க. காபாலிகர் அப்படின்னு இறை வழிபாடு தான், நரபலி கொடுத்து நரமாமிசத்தை படைத்து எல்லாம் அவங்க ஆராதனை செய்திருக்காங்க. அப்படிலாம் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு முறை அந்த காபாலிகர்களும் நிறைய பேர் இவருடைய பேச்சு கேட்டு இவர் பக்கம் வந்து ரொம்ப சாதுக்களாக மாறி அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். ஆனா அந்த காபாலிகர்கள்ல ஒருத்தன் ரொம்ப அசுர குணத்தோட ஒரு முறை ஆதிசங்கர்கிட்ட நேர்ல வந்து, எனக்கு ஒரு ஒரு மனிதன் வேணும், நரபலி கொடுக்கிறதுக்கு ஒரு மனிதன் வேணும். அவை 32 அங்க லட்சணங்களோடு கூடிய அரசனாக இருக்கலாம் அல்லது துறவியாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய மனது சம்மதிக்க வேண்டும், எனக்கு பலியாக போகிறேன் என்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு முன்வர வேண்டும் அப்படிங்கிறார். இப்படி பெரிய புராணத்திலே சிறுத்தொண்டர் நாயனார் புராணத்திலே ஒரு அங்கத்திலே எந்த குறைவும் இல்லாத ஒரு குழந்தை எனக்கு உணவாக படைக்க வேண்டும் என்று அந்த ஈசன் கேட்டானோ, அப்படி இந்த காபாலிகன் கேட்கிறான், எனக்கு இப்படி ஒரு மனிதன் வேணும், பலியாக வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். உடனே ஆதிசங்கரர் சொல்றாரு, எனக்கு இந்த உடலை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? இந்த உடல் அழிந்த பிறகு ஒரு மரம் அழிந்தால் பயன்படுகிறது, ஒரு விலங்கு அழிந்தால் கூட பயன்படுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாமே அழிந்தால் ஏதேனும் ஒரு விதத்தில் பயன்படுகிறது. ஆனால் இந்த மனித சரீரம் எதற்குமே பயனில்லாதது என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உனக்காவது பயன்படும் என்றால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஆனா இது தெரிஞ்சா என்னுடைய சீடர்கள் இதை விரும்ப மாட்டாங்க, இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நாளைக்கு நள்ளிரவு நேரத்துல நீ வந்தன்னு சொன்னா, சீடர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நான் இந்த இடத்துல நிஷ்டையில இருப்பேன், அப்போது நீ வந்து என்னை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி மறுநாள் நள்ளிரவு நேரத்துல இவர் அப்படியே யோகத்துல இருக்காரு. அவன் ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே கழுத்து பக்கம் வச்சு சீவர நேரத்துல அம்மானு கத்திட்டு ஒரு சத்தம். இவர் கண் விழிச்சு பாக்குறாரு, அவன் செத்து கிடக்குறான். யாருன்னு பார்த்தா சிங்கத்தினுடைய கர்ஜனையோடு அங்க ஸ்ரீ பத்மபாதர் நின்னுட்டு இருக்காரு. என்ன நடந்தது, நீயா அவனை கொன்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, எனக்குள்ள ஏதோ ஒரு ஆவேசம் வந்தது, கண்ணை திறந்து பார்த்தா இவன் செத்து கிடக்குறான். உடனே ஆதிசங்கரர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ நீ நரசிம்ம உபாசனை செய்வல்ல, நீ நரசிம்ம பக்தன் இல்ல. அந்த இடத்திலே நிகழ்ந்தது என்னன்னா, நரசிம்ம உபாசனை செய்து செய்து ஆதிசங்கருடைய உயிரை நரசிம்மர் வந்து காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ பத்மபாதருடைய வடிவத்திலே. ஆதிசங்கரன் மட்டும் இல்ல, அவர்கிட்ட சீடர்களாக இருந்தவர்களும் கூட முழுக்க முழுக்க இறை அனுபவத்தை பெற்றவர்கள். பாரதம் முழுக்க அன்னைக்கு இருந்த வழிபாட்டு முறைகளால தெய்வங்கள் எல்லாம் கூட ரொம்ப உக்கிரமான தெய்வங்களா மாறி இருந்ததாம். ஏன்னா எல்லாமே நரபலி, தாந்திரீகம். அந்த இடத்துல எப்படி ஒரு அமைதி இருக்கும் கோவில்கள்ல, அதெல்லாம் சரி செய்தவர். ரொம்ப உக்கிரமாக இருந்த தெய்வங்களை எல்லாம் சாந்தப்படுத்தியவர். பாரதம் முழுக்க இருக்கிற திருத்தலங்களிலே தெய்வீக சக்தியை நிலை நிறுத்துவதற்கு, உக்கிரமான தெய்வங்களை எல்லாம் சாந்தப்படுத்துவதற்கு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தவர். அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்கள் இன்னைக்கும் நமக்கு தெரியும். அங்க போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும், இறை ஆற்றலை நாம் உணர முடியும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன், அந்த அம்மனுக்கு தாடங்கம்னு சொல்றாங்க, தோடுகளாகவே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்திருக்காரு. ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோவில்ல பாறையில ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்து அங்கே பிரதிஷ்டை செய்து அதிலே அம்பாளை இருத்தி இருக்கிறார். கொல்லூர் மூகாம்பிகை கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில் யந்திரங்களை நிறுவி இருக்கிறார். யந்திரங்கள்னா ஒன்னும் இல்ல, இப்போ தனகர்ஷண யந்திரம், செல்வம் அந்த இடத்திலே வளத்தோடு எப்போதும் நிலை பெற்றிருப்பதற்கு திருப்பதியிலே தனகர்ஷண யந்திரம். ஜனகர்ஷண யந்திரம், மக்கள் எப்போதும் பக்தி உள்ளத்தோடு வந்து குவிவதற்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலே ஜனகர்ஷண யந்திரம். அர்த்தமேடு மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலிலே
மூலிகைகளால் ஆன ஸ்ரீசக்கரம். இது மட்டுமல்லாம திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலிலும் திருச்செந்தூர் கோவிலிலும் இந்த சக்கரங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்து இன்றைக்கும் ஆன்மீக அதிர்வுகள் நிரம்ப பெற்று மக்கள் எல்லோரும் அலை அலையாக சென்று இறை அருள் பெறக்கூடிய தலங்களாக மாற்றி வைத்தவர் ஆதிசங்கரர். திருமூலர் திருமந்திரத்துல 4வது தந்திரம் முழுக்க இந்த எந்திரங்களை பற்றிய குறிப்புகளை கொடுத்திருக்காரு. எந்திரங்கள்லாம் வெறும் படம் மட்டும் அல்ல. அந்த இப்ப ஆதிசங்கரருடைய அத்வைத கொள்கை ஸ்ரீசக்கரத்துல அந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கறதே என்னன்னா பிரபஞ்ச சக்தியும் பரம்பொருளும் இணையக்கூடிய ஒரு வடிவம். திருமூலர் விவரிக்கக்கூடிய எந்திரங்கள்லாம் அவர் தன்னுடைய அந்த பாடல்கள்ல சொல்லக்கூடிய எந்திரங்கள் எல்லாமே இந்த ஆன்மா என்பது இறைவனோடு எப்படி கலக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய எந்திரம். 2 பேருமே ஒரு இடத்திலே ஒற்றுமையோடு காணப்படுகிறார்கள். அத்வைதம் என்கிற பாதையை நோக்கித்தான் திருமூலரும் அழைத்து செல்கிறார், ஆதிசங்கரும் அழைத்து செல்கிறார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அம்மாவுக்கு அங்கே முடியாம இருக்கு ஊர்ல. இவர் இங்க எல்லா இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று அத்வைதத்தை எந்தெந்த இடத்திலே எப்படியெல்லாம் பரப்ப வேண்டுமோ பரப்பிக் கொண்டிருக்கிறார். திடீர்னு அம்மா கண்ணுல நிழல் ஆடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டாரு, அம்மாவிற்கு அந்திம வேளை வந்துருச்சு. உடனே வான மார்க்கத்திலே அவர் அப்படியே அம்மா முன்னாடி நிக்கிறார். அங்க அம்மாவுக்கு கடைசி நேரம் வந்த போது அம்மான்னு போய் சொல்லும் போது சங்கரா வந்துட்டியாங்கிறாங்க. அம்மாவுக்கு உயிர் பிரிஞ்சிருது. அம்மாவுடைய அந்த தலைய தன்னுடைய மடியிலே கிடத்தி, இதுல இந்த சந்நியாசிகள் துறவிகள் உறவுகள் யாரையுமே விட்டு வந்தவர்கள் தானே. ஆனா அந்த தாய்ங்கிற அந்த உறவு மட்டும் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். துறவியான அடுத்த நொடியே தந்தைங்கிற உறவு இருக்கு பாருங்க. அந்த தந்தைங்கிற உறவு தன்னுடைய பிள்ளை துறவி ஆயிட்டா தந்தை அப்பாவை வணங்கணும். ஆனா துறவியான பிறகும் கூட பிள்ளையாகப்பட்டவன் தாயை வணங்கக்கூடிய உன்னதமான உறவு தாய்மை. ஆனா உறவுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவரு போயிட்டாரு, சன்னியாசம் போனவர், உங்களுக்கான எந்த காரியத்தையும் இவர் செய்யக்கூடாது. இன்னொன்னு, துறவிகளுக்கு அக்னியோட இந்த காரியங்களோட தொடர்பில்லைன்னு வச்சிருக்காங்க. அப்போ இவர் அந்திம கிரியைகள்லாம் உனக்கு செய்யக்கூடாது. ஒரு பக்கம் துறவரம் அப்படிங்கறத வச்சு குற்றம் சொல்றாங்க சொந்தக்காரங்க. இன்னொரு பக்கம் இந்த கடைசி நேர காரியம் செய்யறவங்களுக்கு தான் சொத்தெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால இவரு என்ன கேட்க போறாரெல்லாம் இல்ல, இது ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு அவர் பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. 10 மாதம் என்னை வயிற்றிலே சுமந்து பெற்ற என் தாய்க்கு செய்வதற்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு துறவி செய்த மிகப்பெரிய புரட்சி, தன்னுடைய தாயை தோளிலே போட்டுக்கொண்டு கடைசி நேர காரியத்தை செய்ய சென்றவர் ஆதிசங்கர். அன்னைக்கு காலத்துல இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. உறவுக்காரங்க யாரும் வரல, ஊர்க்காரங்க யாரும் வரல. தன்னுடைய வீட்டு புழக்கடை பக்கத்திலே அந்த தாய்க்கு கடைசி நேர காரியம் செய்வதற்கு படுக்க வைத்து அக்னி பகவானை நோக்கி அவர் மந்திரம் சொல்லும் போது அவருக்கு அங்கே நெருப்பு கிடைக்கிறது. அவர் காரியத்தெல்லாம் செய்யறாரு. யாரும் உதவிக்கு வரல. ஆனா இன்னைக்கும் அந்த ஊர்ல ஒரு சாபம் இருந்திருக்கு. 2 சாபங்கள் கொடுத்துறாரு. மனசு நொந்து போய் வேதம் கற்கும் தகுதியை இந்த ஊரிலே இருப்பவர்கள் இழப்பார்கள் அப்படின்னு ஒரு சாபம். இன்னொரு சாபம், இந்த ஊரிலே இருப்பவர்களை தேடி பிச்சை போவதற்கு எந்த சன்னியாசியும் வரமாட்டார்கள். இது ஒரு பாவப்பட்ட இடமா இருந்தா தானே அப்படி நடக்கும். சபிச்சிடுறார். ஆனா அந்த சாபம் எப்போது தீர்ந்தது அப்படின்னு இந்த இன்றைக்கு இந்த பதிவுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ருங்கேரி மடத்தினுடைய 33வது தலைமுறை பீடாதிபதி சிவ அபிநவ நரசிம்ம பாரதி வந்த போது இந்த சாபம் நீங்கியது அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இந்த சாபம் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு இவ்வளவு பெரிய துறவி இப்படி ஒரு சபிக்கலாமா? தன்னுடைய காரணத்துக்காக சபிக்கலாமா? சொந்த காரணத்தை வச்சு ஊரை சபிக்கலாமான்னு கேள்வி வரலாம். நான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்ம ஞானியை மதிக்காத சமூகம் ஞானமற்று போகும். ஒரு துறவரம் உண்மையான துறவியை மதிக்காத சமூகம் ஞானமற்று போகும். அதற்காக இப்படி ஒரு சாபத்தினை கொடுத்ததாக சொல்கிறார். இன்னைக்கும் அந்த ஊர்ல 2 குடும்பங்கள் இருக்கான். ஒன்று தலையாற்று பள்ளி குடும்பம்னு சொல்றாங்க, இன்னொன்னு காப்பள்ளி குடும்பம்னு சொல்றாங்க.
தலையாற்று பள்ளி குடும்பம் அப்படின்னா இவர் அவங்க அம்மாவுக்கு அந்த கடைசி நேர காரியம் செய்யும் போது யாருமே உதவாம ஓரமா நின்னாங்க இல்லையா, அந்த நேரத்துல தலைக்கு கை கொடுத்து ஒரு சின்ன உதவி செய்தவர்களாம். அவங்களுக்கு அந்த சாபம் இல்ல. தலையாற்று பள்ளி குடும்பம். காப்பள்ளி குடும்பம் அப்படின்னா கால் மாட்டுல கொஞ்சம் உதவி செஞ்சாங்க இல்லையா, தூக்கி விட்டு, அவர்களுக்கு அந்த சாபம் இல்ல. இன்னைக்கும் இந்த குடும்பங்கள் அங்க இருக்குன்னு சொல்றேன்.